தம்பி, நீ தமிழா? பேர் என்ன? புஷ்பா. பச்சை தெலுங்க. தெனவட்டா உட்காந்துருக்கான். எப்பயா வேலையை முடிப்பீங்க? அண்ணா முடிஞ்சிடா, இந்த 2 நாள் அனுப்பிச்சிடண்ணா. நீங்க வேலையை பாருங்கண்ணா. ஏய், எவன்டா அவன்? கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்கான். பாக்கையா? யோ, என்னையா அது? கால் மேல கால் போட்டு உட்காந்துக்க, ஓனர் இருக்க, கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. இந்த காலம் என்னது, இந்த காலம் என்னது? என் கால் மேல நான் கால் போட்டுக்கிறேன், ஓனர் மேலயா போடுறேன்? அவனுக்கு நான் வேலை பண்ணுமா மவாது காட்டுமா? நீங்களாம் வேலை பார்க்கணும்னா உன்னை மாத்திக்கணும். கெத்தெல்லாம் வேலைக்காது. ஐயா, பழத்தெல்லாம் என்னால மாத்திக்க முடியாது. ஓனர் நான் மாத்திக்கிறேன். போ, கூலி கூட போயிட்டே இருக்கேன். நான் செஞ்சதுக்கு இது சரியாயிடுச்சு. இது உன் ஓனர்களை தந்த மார்க்கெட்ல மறுவாத வைப்பானுங்க, போய் வாங்கிக்க சொல்ல. அந்த முட்டா தருவிய இதையும் கட்சிக்கு சொல்லு. இவன் சாதாரண ஆள் இல்ல, எல்லா பயிலையும் இவன் சாப்பிட போறான். ஏய், நீ எங்கடா போயிட்டு இருக்க? இந்தண்ணா, நானும் ஓனரை மாத்திக்கேண்ணா. ஏய், அவனு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன வரான்னு பாக்கேன். என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், நான் உன் கூட கேட்டேண்ணா. எந்த உன் கூடவே இருந்துட்டா. என்கிட்ட என்னடாக்கு துண்டு பீடி? யா நீ மொக்கண்ணா. அசல் பேர் கேசுவேன், ஒரு வேறல இல்லையா? அதான் எல்லாம் மொக்கன்ட்டாங்க. இப்ப என்னங்க நீ? டிம்பர் இப்ப முனி மாதம் இல்ல, அவர் சொன்னார்னா நீ ரொம்ப பெரிய ஆளா வருவார்னு சொன்னார்னா. அதான் எப்படியாவது துட்டு சம்பாரிச்சிட்டு ஊருக்கு போயிடனா. உன் கூட இருந்தா சீக்கிரம் சம்பாரிச்சிடலாம். உனக்காக நான் இப்ப பெய்யால் ஆகணுமா? எனக்காகவே வச்சுக்கண்ணா, நீ பெரிய ஆள் ஆகணும்ண்ணா. அவள்தான். எவ்வளவு தேவைப்படுதுடா உனக்கு? 10 லட்சம்னா? அவ்வளவுதானா? சரி, போய் முதல்ல அந்த 14 கூலி பணத்தை வாங்கினு வா. போ. சரிண்ணா. சரிண்ணா. இப்பதான் நான் வாங்கிட்டு போனேன், மறுபடியும் வந்திருக்கேன். என்னோடது இல்ல, இப்போட கூலி துட்டு. இப்பதான் ஒரு கட்டை ஏத்தனேன். புஷ்பாவா? யாரா அவன்? மரத்து கீழே கால் மேல கால் போட்டு பீடி குடிச்சிட்டு இருக்கார, அவர் தான். அவனே கூலிக்கு வந்திருக்கான், நீ அவனுக்கு கூலி வேலை சரியா? ஐயோ, இப்பதான் கீழே உட்காந்துட்டு இருக்காரு. நேரம் வந்தா நேரா டாப்புக்கு போயிடுவாரு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. எங்கண்டா வரீங்க? என்னன்னா அது ரிப்போர்ட் அடிச்சுக்காங்க? போலீஸ்னா இப்படி தாண்டா அடிப்பாங்க. சாப்பிட்ட பேசலாம், பசிக்குதுவா? என்னையா ரிப்போர்ட் அடிச்சுக்கீங்க? பசமாயா? டேய் போடா. நீ உட்கார் சாமி. என்ன வேணும்? துன்றதுக்கு என்ன இருக்குது? இவங்க தான் செஞ்சந்தன கடத்துற ஜாலி ரெடி. தண்ணியும் பொண்ணு இருந்தா தான் அவனுக்கு ஜாலி. அவன் கண்ணு பட்டா போதும். இவன் 2வது தம்பி சக்கா ரெடி. ஆனா புஷ்பாவை பார்க்க கொண்டா ரெடியோட தம்பிங்களே வந்துட்டாங்க. அப்பதான் புரிஞ்சது இதெல்லாம் புஷ்பாவோட பிளான் தான். எவ்வளவு நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கேன். போலீஸ்ல எவ்வளவு அடிச்சாலும் கட்டை எங்க மறைச்சான்னு சொல்லலையா? அவ்வளவு இல்லை உனக்கு? அண்ணா, மாசத்துக்கு சம்பளம் 5000 தான் வாங்குதுங்க இதுங்களா. இதுங்கிட்ட சொன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? மூக்க பீடிய உங்ககிட்ட பேசினா அதுவா? எங்க கிட்ட சொல்ல உனக்கு துட்டு வேணுமா? கூலிக்கார பையல ஜாலி. இப்ப என்ன கேக்குற நீ? நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவியா? ஒரு 5 லட்சம் தானா? 5 லட்சங்கிறா? இவனுக்கு எதுக்கா காசு தரணும்? குடோன்ல வச்சு 4 போடு போட்டா எல்லாத்தையும் கக்க போறான். என்னடா இழிப்பு? நோ, ராத்திரி முழுக்க இதே சிரிப்பு தானே. அடிச்சு 40 லட்டி உடஞ்சு போனாலும் இந்த சிரிப்பு மட்டும் அடங்கவே இல்லை. அடிச்சதுல கை வலிக்குதுன்னு நாங்களே விட்டுட்டோம். நம்மடி வேற மாதிரி இருக்கும். ஜாலி, உடம்பு கொஞ்சம் இதெல்லாம் நாளைக்கு ஆகாது. சரிப்பா, நீ கேட்குற துட்டை கொடுத்துட்றேன். சரக்கு எங்கன்னு சொல்லிப்போ. சொன்னாலும் அவனுக்கு புரியாது.
நானே காட்டேன் வா. ஆடா கையை பூட்டி வச்சுக்காங்களா? இதுல நான் என்னத்தை காட்டுறது? நோ, பெயில் கேக்குறானா உனக்கு புரியுதா? அண்ணன் உன்னோட நல்ல தெளிவாக நான் துண்ணாலிக்கு துட்டை வச்சுட்டு பைக்கில கூட்டாப்பா. ஏய், என்ன செய்யணும்னு எங்களுக்கே சொல்றியா? யார்கிட்ட பேசணும் தெரியுதா உனக்கு? கொண்டாடி தம்பிக்க கொண்டு புதைச்சிருவோம் அவனை. அப்ப கட்டைங்க அதுக்கு யார் கொண்டு போவா? கொண்டா ரெடியா? லோட் ஆகி போச்சு, போலாமா? போலாமா? ஆமா மச்சான், அவள் தானே? இதெல்லாம் அவள்தான் அவள் தான் மச்சான். போனோம். இதெல்லாம் லோடைக்கு போட்டு போயிட்டு இருக்கணுங்க. அப்ப ஒரு லாய் திமிழ் இருக்குடா உனக்குள்ள. ஒரு லாரியா மச்சான்? நீ தெரிஞ்சிட்டே தான் கேட்க எனக்கு தெரியும். நீ என்ன சொல்றேன்னு தெரியல மச்சான். ஏய், நான் லோடுக்காக வரல, அந்த பொண்ணுக்காக தான் வந்துக்கேன்னு உனக்கு தெரியும். ஆனாலும் போலான்னு சொல்லிட்டு கிடக்க. சரிவா, நீ சொல்லிட்ட போலாம். எடு. அவ பாக்குற வரைக்கும் நீ இங்கே இரு மச்சான், நானும் இருக்கேன். நான் இருக்கேன்டா, நான் இருக்கேன். நீ இங்க இருந்து அந்த பொண்ணு என்ன பாக்குறாள் இல்லையான்னு பார்த்து சொல்லு. பாச்சா லுக்கு விட்டுருச்சு. பாத்திரம் கழுவிட்டு உன்னையே லுக்கு விடுது. அப்படியா? என்னடா டேய், என்ன ஹாப்பி ஆகணும்னு தானே போய் சொல்ற நீ? ஆமா மச்சான். அடே, இப்படி ஒரு கொடுமைக்காரனாடா நீ? நான் ஹாப்பியா இன்னும் கொஞ்சம் நாயா இருக்கணும்னு கூட நினைக்கலையா? உன்கிட்ட நான் இந்த கொடுமையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா அந்த பொண்ணு என்ன பாருன்னு கேட்க போய் நானே கேட்கண்டா என்ன பாருன்னு. நான் பார்த்து சொல்றேன் மச்சான். நீ என்ன நம்பு. எவ்வா? சே, உன் பேச்சை கேட்கறதுக்கு சரி கட்சி ஒரு வாட்டி அது என்ன பாக்குதான்னு பார்த்து சொல்லு. நான் என்ன சொல்ல போறேனே தெரியல மச்சான். சொல்றேன் மச்சான். அபிஷேகம் செஞ்சா அந்த பொண்ணு உன்னை லுக்கு விடனே கோயில் பூசாரி சொன்னாரு, அதான் கூப்பிட்டு வந்தான். ஏய், அதெல்லாம் நம்பிக்கை எனக்கு. மச்சான், பூசாரி சொன்னது நடக்குது. ஸ்ரீவல்லி வருது. வந்தா பாத்துரு. வந்து என்ன பார்க்கவா போகுது? போலாம் வா. எங்க போறது? பாரு பாரு, நேரம் ஆகுது. அங்க பாரு. ஏய், வேலைக்காக அந்த பொண்ணு எனக்கு தெரியும். போலாம் வா. 1000 ரூபாய் வாங்கிருக்கோமே. இரு மச்சான், 1000 ரூபாய் வீணாயிரும். 1000 ரூபாய் பூசாரிக்கு தந்தது வீணாயிரங்கிறேன். உனக்கு என்ன அடியா? சொல்றதுன்னு ஒரு வேலை பாரு. இதான் கடைசி வாட்டி. இந்த தடவை அது பார்க்காம போயிடுச்சுன்னா லைஃப்ல அதை பார்க்கறதா இல்ல. சரி, நானும் கேட்க மாட்டேன், நீயும் பார்க்க வேணாம். லுக்கு விடு. ஸ்ரீவலி கூடுறா. அப்படியே கொஞ்சம் சிரிச்சிரு. ஒரு சிரிய பாருடி. அப்படியா? துட்டு வாங்கி சிரிப்பாங்க. சிரிக்குதுடா. சிரிக்குதா இல்லையா? நல்ல சிரிக்குதுடா. 1000 ரூபாய் பூசை இல்ல. நீங்க சரி சீக்கல. இவனுக்கு மூஞ்சிக்கு இது போதுமே. எனக்கு புரிஞ்சு போச்சுடா. அது நான் அவளை லுக்கு விட்டப்போ அவ என்ன லுக்கு விடல. அந்த பொண்ணு என்ன பார்த்தப்போ நான் அவளை பார்க்கல. எப்ப அந்த புள்ள லுக்கு விட்டப்போ நான் லுக்கு விட்டனும் வெக்கத்துல சிரிச்சிட்டாடா. நல்லது இல்ல. எனக்கு தெரியும், நான் எம்எல் அதுக்கு லவ் வச்சுக்கிட்டேன். அதனால தானே பின்னால் சுத்தணும். சரி மச்சான், நான் போய் பேசிட்டுக்கேன் அது கூட. என்னது மச்சான்? உன் ரேஞ்ச் என்ன? நீ அடங்காதவன். நீ அவ பின்னாடி போலாமா? இந்த மாதிரி விஷயத்துல அடங்கிதான்டா போனா. மச்சான், நில்லு மச்சான். இதெல்லாம் உனக்கு தெரியாதுடா. வயசு பத்தாதுடா உனக்கு. சீவல்லியா? அடச்சே, இந்த பாவிய மொத்த மண்டி மூட்டை கட்டானே. டேய் கேசவா, என்ன பப்பி சேமாக்கிட்டல. டேய் கேசவா, எங்கடா ஓடுன? வந்தானா செத்தனா? உன் சந்தோஷத்துக்காக நீ ஏப்பியா இருக்கணும் தானே மச்சான் இதெல்லாம் செஞ்ச? சீக்கிரம் சொல்றதுலாம் எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமாடா? அந்த புள்ள என்ன பார்த்து ஃபீலே பண்ண முடியாத மாதிரி பண்ணிட்டலடா நீ. ஓய், அழகான பொண்ணை கஷ்டப்பட்டு சிரிக்க சொல்லி துட்டு கொடுத்து அப்படிப்பட்டவனாடா நானு. நம்ம என்ன ஜாலி ஆயிட்டியமாயா? அப்படி இல்ல. காலி ஆயிடுச்சு. என் மானம் மொத்தத்தையும் ஆயிடுச்சேன். இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ண? 1000. என்ன? அவ்வளவுதானா? சரி விடு, எப்படியும் பேர் கெட்டு போச்சு. ஒரு 5000 கொடுக்க. முத்தா தான் கேளு. மச்சா, ஒரு 5000 கொடுத்தா முத்தா கொடுப்பாலும் கேளுடா. நீ இவ்வளவு நல்லவன் தெரியாது மச்சான். நான் இப்படிப்பட்டவன் இல்ல மச்சான், ரொம்ப நல்லவனா தான் இருந்தேன். இதெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நீதான். நீதான் எல்லாத்தையும் முடிச்சு வைக்கணும். கட்சி வைக்க. கட்சி வரைக்கனா? கட்சி வைக்கனா மச்சான் போடா. போய் 5000 ரூபாய் பூஜைக்கு சாமான் வாங்க போ.
నా గమ్మునుండావా ఆ సౌండ్ ఏంది లేదా నేను ఎవడికి భయపడిననే నీకు మట్టుకే తెలుసా కానీ మార్కెట్ మొత్తం తెలవాలంటే ఆ మాత్రం సౌండ్ ఉండాలా నా ఇదోటి తలలో పెట్టుకునేప్పటికే నేను ఇక్కడ బిజినెస్ లో ఏలిటి కెలకడానికి రాలే ఏలేయడానికి వచ్చినా తగ్గేదేలే